நீங்க யாரா வேணாலும் இருங்க, எவ்வளவு பெரிய கட்சியா வேணாலும் இருங்க, ஆனா ஏன் முன்னாடி நீங்க ஒரு மைனாரிட்டி கட்சி தான். இப்படி கெத்தா சொன்ன தலைவர் யார் தெரியுமா? இது என்ன சம்பவம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். வெல்கம் டு த ஷோ பொலிட்டிக்கல் டாக் வித் பிரியா. 1991 தேர்தல் நடந்துச்சு. அப்போ ரெண்டு கட்சிக்கு தான் போட்டியே. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. வழக்கம் போல தேர்தல் களை கட்டுச்சு. எல்லா ஊர்லயும் ஓட்டு போட்டு கவுண்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்தாங்க. திமுக சார்பா அந்த தேர்தல ஜெயிச்சது ரெண்டே பேர் தான். ஒன்னு கலைஞர், இன்னொன்னு அவங்க கட்சியில இருந்த இளம்பழுதி அப்படின்ற ஒருத்தர். இவ்வளவு கேவலமா தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு கலைஞர். மானஸ்தல்ல தேர்தல்ல பழம் தின்னு கொட்டை போட்ட கட்சி தான் திமுக. அப்படிப்பட்ட கட்சிய அதிமுக கூட்டணியில 225 சீட்டை வின் பண்ணி மைனாரிட்டின்னு சொல்லி ஓரத்துல உட்கார வச்ச ஒரே ஆளு ஜெயலலிதா தான். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை எம்ஜிஆர் கூட பண்ணதில்ல. அவங்கள தோக்கடிச்சது மட்டும் இல்லாம நீலாம் எனக்கு ஒரு கட்சியே கிடையாது, நீலாம் ஒரு மைனாரிட்டி கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பவம்னா இதுதான் சம்பவம். இவங்க அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சவன தோக்கடிச்சு ஓரமா உட்கார வச்ச பெருமையெல்லாம் இந்த அயன் லேடிக்கு தான். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த சம்பவத்தை பத்தியும் அயன் லேடியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு.